சத்தியமா சொல்றேன், நான் படிக்க போகல, எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டேன். இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு கவலைப்பட்டு நிறைய விஷயங்கள் கையில ஒன்று சொல்றேன். ஒரு குழந்தை அறிவாளி ஆக்குற ஆகப்பெரிய டெக்னிக் எங்க நாட்டுல குழி தோண்டி புதைச்சாங்க. நான் வந்து பாக்குற நேரம், அதாவது இதாக்குற நேரம், எனக்குள்ள வந்த ஏண்டா எங்க தாய்மார்களுக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பெரிய சைக்காலஜி படிக்க வேணாம், இயல்புல ஒரு குழந்தைய வளர விடுங்க, அது போதும். அதுல ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பிள்ளைகிட அறிவு தாகம், அறிவு துறப்படும். ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு டைம்ல தான் மூளையில துறப்படுமா, நம்ம நினைக்கிற மாதிரி துறப்படாது. கண்ணு திறந்ததுக்கு சின்ன பிள்ளைக்கு எல்லாம் தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் காலத்துக்கு பிறகுதான் தெரியும். குழந்தை பிறந்த உடனே குழந்தை பேசுமா? பேசாது. ஆனா குழந்தைக்கு நீங்க யாராவது தாய்மார்கள் படிச்சு கொடுத்தீங்களா பேசுறதுக்கு? அம்மா சொல்லுமா, கத்திரிக்காய் சொல்லு, முட்டை சொல்லு. குழந்தை முட்டை 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 கத்திரிக்காய் இப்படியா பாடமாக்குச்சு? அது பாட்டுக்கு நீங்க படிச்சு கொடுக்கவே இல்லை, நீங்க பேசினீங்க, அது விளையாடி விளையாடி உங்க பேச கேட்டு நிறைய இதுகளை உள்ளுக்குள்ள போட்டுச்சு. அந்த சின்ன காலத்துக்குள்ள அந்த குழந்தை தெளிவா பேச ஆரம்பிக்குது. நீங்க ஒன்று சொன்னா இன்னொன்று சட்டன்னு சொல்ல ஆரம்பிக்குது, பட் பட்டுன்னு பதில் தர ஆரம்பிக்குது. அந்த பிள்ளையோட மூளை நல்ல ஒர்க் பண்ற டைம். இந்த டைம்ல அல்லாஹ் ஒரு விஷயம் செய்யறான் தாய்மார்கள். சுப்ஹானல்லாஹ், நம்ம நாட்டு தாய்மார்களுக்கு தெரியல. இந்த ஒரு பாயிண்ட்டை நீங்க படிச்சீங்கன்னா, நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன், நிறைய இருக்குது, என்ன இது அதுக்குரிய நேரம் இல்லாதனால சொல்றேன். ஒரு பாயிண்ட் நீங்க படிச்சீங்கன்னா இது வேர்த் தெரியுமா, நீங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அறிவை திறந்து கொடுக்கிற கோல்டன் ஏஜ், ஒரு அற்புதமான பருவம் இருக்கு. இந்த ஒரு கிளாஸ்ல உட்கார வைக்கிற பிள்ளைகளை, ஒரு புள்ள 1ஆம் புள்ள, இன்னொரு புள்ள 10ஆம் புள்ள, இன்னொரு புள்ள லாஸ்ட் புள்ள. உங்களுக்கு தெரியுமா இந்த புள்ள ஏன் 1ஆம் புள்ள ஆச்சு? ஏன் 1ஆம் புள்ள ஆச்சு தெரியுமா? எந்த புள்ளிட மூளையில தகவல் கூட இருக்குதோ அந்த புள்ள 1ஆம் புள்ள. இந்த இப்ப நம்ம கார் ஒன்று நிப்பாட்டி வச்சுக்கோம், கார் ஓடணும்டா இன்ஜின் எல்லாம் இருக்குது, கார் இருக்குது, என்ன ஊத்தணும்? தண்ணி ஊத்தணுமா? பெட்ரோல் போடணும், ஃபியூல் போடணும் காருக்கு, அப்பதான் ஓடும். எல்லாம் மூளையெல்லாம் தந்துட்டான், எல்லா புள்ளைக்கும் மூளை இருக்குது. இதுல தகவல் டேட்டா, டேட்டான்னா குழந்தை மூளையில இது மைக், இது போடியம், இது தண்ணி, இது வாட்டர் பாட்டில், இது டேபிள், இப்படி என்ற தகவல். சும்மா பெரிய அறிவெல்லாம் இல்ல. இந்த பேர் சொற்கள் 5000க்கு மேல ஒரு பகுதி இருக்குது. 3 வயசுல இத்தனை, 5 வயசுல இத்தனை ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பாய்லர் கோழியை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதை மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி பட் மரங்களை கண்டுபிடிச்சாங்களோ அதை மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த தகவலை உள்ள போட்டா அந்த மூளை இயங்க ஆரம்பிக்குமா? காரை நிப்பாட்டி வச்சுட்டு பெட்ரோல் போடாட்டி இல்ல, மூளைக்குள்ள தகவல் போடப்பட்டா அந்த மூளை தான் பெஸ்டா இயங்குமா. அப்ப வீட்டுக்குள்ள எந்த மூலையில ஒரு தாய் தகவலை போட்டுட்டாவோ அந்த புள்ள 30 பேர் உட்கார வச்சிட்டோம். இப்ப கிளாஸ்ல 1ஆம் புள்ள யாரு, நல்ல ஐக்கியூ யாரு அப்படின்னு கேட்டா, எந்த புள்ள மூளையோட தகவல் இருந்து நல்ல வேலை செய்யுதோ அந்த புள்ள பட்பட்டு ஆன்சர் பண்ணும். கேட்கிற கேள்விகளை இதாக்கும், குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும். சோ இந்த தகவலை எப்படி போடுறது, இங்கதான் பிரச்சனை. இந்த புள்ள மூலையில தகவல் போடணும். என்ன தகவல்? பெரிய தகவல், தென்னை மரமா, பச்சை கலருமா, புல்லுமா, தண்ணி கிணறு, இந்த மாதிரி சொற்கள் போடணும். சுப்ஹானல்லாஹ், இத போடுறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி நம்ம தாய்மார்களுக்கு தெரியல. இது எப்படி போடுறது, போடணுமா? ஸ்கூல்ல போய் உட்கார வச்சோம், நம்ம புள்ள ஏன் 10ஆம் புள்ளையாச்சு, அந்த புள்ளைய 1ஆம் புள்ளையாச்சு. அந்த புள்ள மூளையில தகவல் கூட, இந்த புள்ள மூளையில தம்மி, வேற வேற ரீசனும் இருக்குது. எப்படி போடணும்டா உங்க கண்ணு முன்னாடி சொல்றேன். கொண்டாடுற நாள் நீங்க உங்க புள்ள ஃபர்ஸ்டா ஒரு நாள் கேட்டிருக்கும், உம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணினீங்க? எனக்கு தாவம், அப்பதான் நான் தண்ணி குடிப்பேன். எனக்கு தாவம் இல்லாம ஊத்தினா எனக்கு வேணாமா தண்ணி. இப்ப எனக்கு தாவம் இல்லடும், கடும் சூடா இருக்குது. இந்த டைம்ல ஒரு கூல் ட்ரிங்க் தந்தா பையன் கடகடன்னு மண்டிடுவான். இந்த டைம்ல சூடான ஒரு காஃபியை போட்டு கொடுத்தா எனக்கு வேணாமா, இந்த சூட்டுல அது வேணாம் எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல் 5 வருஷத்துல குழந்தைக்குள்ள அப்படி தகவலை போடணும். பெரிய பெரிய அறிவுபூர்வமான விஷயம் இல்ல, போட்டா உங்க மடியில உள்ளவனை பாருங்க நீங்க எப்படி வளர்றாரு, அப்படி பட் 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 பட்டுன்னு பதில் சொல்லுவார். சோ இத போடுற டெக்னிக்க நாம் படிக்கிற டைம்ல நான் ஆச்சரியப்பட்டேன். அடடா, எந்த டெக்னிக் அறிவாளியாக்குவோமோ அதை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க.
என்ன பையன் கேட்பான் பாப்பாட்ட, பாப்பா அது என்ன? அது பஸ் ராஜா. ஃபர்ஸ்ட் கேள்வி தானே, ஆன்சர் பண்ணுவாரு. ரெண்டாவது, அது ஏன் பாப்பா ரோத சுத்துது? பாப்பா பாப்பா தேவையில்லாத கேள்விதான். நானே எவ்வளவு யோசனையோட இருக்கேன், சும்மா இருறேன் தலை சுத்துது அப்படின்றவாரு. கொஞ்ச நேரத்துல பையன் அப்படியே நிப்பான், அது ஏன் பாப்பா போக போகுது? ஒரு ஆட்டி எனக்கு போக போகுதுடா, சும்மா ஈரி அப்படின்வாரு. நான் கேட்கிறேன், உங்க குழந்தைக்கு பசி வந்தா பசி இல்லாம சாப்பாடு கொடுக்க கூடாது. சில தாய்மார்கள் கண்டிருக்கிறேன், விரட்டி போய் போடுறது. அம்மா, உலகத்துல நீங்க பசியில் இருந்தாலும் குழந்தை பசியில் இருக்காதுமா. உங்களை பிடிச்சி வாட்டியாக சாப்பிடுறாது. அது தாவம் வந்தா உங்களை விடாது, எனக்கு வேணும். நீங்க ஏமா ஓடி போய் பின்னாடி ஊத்திட்டுறீங்க? அது ஒரே துப்பு துப்பிடும். பசி இல்லாட்டி ஏறாதுமா. பசி வந்தா பிளேட்டே முடிச்சிடும். அறிவு பசின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த மூளை ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்டா குழந்தை கேட்க. அது ஏமா அவங்க அப்படி பாக்குறாங்க? நீங்க என்ன சொல்லணுமா? வெளிநாட்டுல இந்த டைம் வந்து அவங்க பிள்ளைகள் வளர்க்கறது இல்லை, அதை சொல்லணும். டே கேர் சென்டர்ல போய் போட்டுருவாங்க குழந்தைகளை. போட்டு அங்க உள்ளவங்களுக்கு எதுக்கு சம்பளம் தெரியுமா? கேட்கிற கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணா 4 கொஸ்டின் பிறக்குமா? ஒரு கொஸ்டினை பதிச்சு விட்டோம்னா கொஸ்டின் பிறக்காதான். அவங்களுக்கு தேவையா நிறைய கொஸ்டின் வந்துட்டே இருக்கணுமா? பையன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கணுமா? பசி வரப்புகளை கொடுங்க, நல்ல ஜீரணிக்குமா, நல்ல டைஜஸ்ட் ஆகும், குழந்தை ஹெல்த்தியா வாழுவான். பசி வராம கொடுத்த நிறைய பிள்ளையோட வயிறை பார்க்குற இந்த சைஸுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கடா, அவனுக்கு பசிகளை தீத்தியே குடல் பெருத்து. அவன் தேவைக்கு இல்லை சாப்பிடுறான். அவனுக்கு சின்னத்துல இருந்தே ஒரு போடு, இன்னும் கொஞ்சம் போடு, 7 மணி இன்னும் இடம் இருந்தா போட்டு குத்தி அதுக்குள்ள அனுப்பி இன்னொரு வாழைப்பழத்தையும் சேர்த்து போட்டு. நிஜமா ஒரு பையனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தேவை. சில ஊர்களுக்கு போய் பார்த்தேன், அந்த ஊர்களில் பிள்ளைகள் படிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? BMI லெவல் நான் சொன்னேன், பாடசாலையில சொல்லி கொடுப்பாங்க. என்ன உயரத்துக்கு ஏற்ப பாரம் இருக்கணும், ஓவர் வெயிட். இந்தா இது ஏண்டா இந்த பெரிய பார்சல் சுபஹானல்லாஹ் டவுன் சவுத்ல போய் பார்த்தா இதை சாப்பிடுறவன் என்றைக்குமே படிக்க மாட்டான். சாப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது, அதுக்கு லிமிட் இருக்குது. நம்ம நாட்டுல எல்லாம் தெரியாது எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கிளறி இருக்கிறத அள்ளி போடுமா, புடிச்சு வெட்டுமான்றது. அவன் மூளை மந்த கெரியாரு. சிங்களத்துல சொல்லுவாங்க புத்திமத்த சஹா நிதிமத்தேன். நிதிமத்தேண்டா என்ன தெரியுமா? அவனுக்கு தூக்கம் வந்து போனா நிதிமத்து. புத்திமத்தேண்டா புதி சாப்பிடுறது. நல்ல சாப்பிட்டு போற தூக்கத்துக்கு பேர் புத்திமத்து. அதையும் சாப்பிட்டா தூக்கம் போது பிரெயின்ல எப்ப 20% ரத்தம் முழு உடம்புல உள்ள ரத்தம் ஓடிட்டே இருக்கு. ஓடிட்டே இருந்தா அந்த ரத்தத்துல வெயிட், அதாவது 20% 20% ஓடும். அது கொஞ்சம் அங்கலங்கள் ஆகும். இது மெல்ல மெல்ல நல்லா சாப்பிட்டோம்டா இதுல ஒரு பகுதி ஃபுல்லாவே ஓடிட்டு இருக்க போகல, இது 15% மாறிடும். எங்கப்பான்னு கேட்டா இதை அரைக்கணுமே, அப்படி உள்ள போட்டிருக்கிறானே, அரைக்கிறதுக்கு வேற வரப்போக்கல. ஒரு வகையா மூளையில ஒரு தூக்கம் வரும், அதுக்கு பேர் புத்திமத்து. இவன் கிளாஸ்ல போய் நல்லா விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்தா இவர் எங்க படிக்க போறாரு? நம்ம நாட்டுல நம்ம எவ்வளவு மாறணும் தெரியுமா? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுத போகுது, ஸ்காலர்ஷிப் நான் பார்த்திருக்கிறேன். உமா மார்க்கெட் வெள்ள காட்டி நல்லா சாப்பிடு, புட்டை புடிச்சு விட்டுறது விளங்குதா? நல்லா உள்ள கூட்டுட்டு புள்ளை திடகாத்திரமா போய் எழுதிட்டு வா. திடகாத்திரமா கொட்டாவே தான் விட்டுட்டு வருவான். அவன் எப்படிமா எழுதுவான்? அவனை பிடிச்சி இந்த மாதிரி தீர்த்து விட்டா மூளை வேலை செய்யணுமா? அதுக்குரிய மருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டானிக் இன் தி வேர்ல்ட். மூளையில எங்கேயாவது ஸ்காலர்ஷிப்ல பிரச்சனையா, டேபிள்ல வாட்டர் வைக்கணும், டீஹைட்ரேட். அப்படியே தண்ணி தேவைப்படும், ஒரு கொஞ்சம் அடிக்க போல ரீஃப்ரெஷ், திரும்ப மூளை வேலை செய்யும். வெளிநாடுகள் எல்லாம் போனா பேச்சாளருக்கு தண்ணி வைக்க மாட்டாங்க. சாரி, நான் யாரையும் திட்டல, கேட்கிறவங்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்க. பேச்சாளர்களும் இருக்கும். என்ன நிஜமான தாகம் எங்களை விட உங்களுக்கு வரும். நீங்க கேட்டுட்டு இருந்தா, தலையை ஆட்டிட்டு இருந்தா தாகமே வராது. ஓடினவனுக்கு தாகம் வர்றது வேற, படிச்சவனுக்கு ஒரு தாகம் வரும் பாருங்க. படிக்கிற டைம்ல தலைவலி வரும், தண்ணி குடிச்சா தலைவலி போயிடும். தண்ணி பையன் அவ்வளவு இயங்குது மூளை. மூளைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கிளாஸ் டானிக். தாய்மார்களே, காலையில போற ஆளுக்கு, எக்ஸாமுக்கு போற ஆளுக்கு 20 இடியாப்பத்தை போட்டு நல்ல பருப்பையும் போட்டு பிணைஞ்சு விட்டா தூங்கிடுவாம்மா. நல்லா மூளையில எதுவுமே வெளியே வராது. அந்த பையனுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? அன்றைக்கு ஒரு 2 முட்டை, ஒரு துண்டி இறைச்சி, புரோட்டீன் ஐட்டமும் கால்சியமும் கொடுத்தா பட்டுன்னு கேட்கிற பதில் ஆன்சர் வரும். ஒரு சின்ன துண்டு சாக்லேட் கொடுப்பாங்க அந்த நேரம் பிள்ளைகளுக்கு. அப்படி ஆக்டிவா நிப்பான், கொட்டாய் வராது. நாங்க நினைக்கிறோம் சாப்பிட்டா கொடுத்தா தான் அப்படின்னு. எல்லாமே நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. நான் ஒவ்வொன்றா பேச போனா அது பெரிய பிரச்சனை இதா போயிடும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் தொட்டு காட்டுறேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அல்லாஹ் தேவையில்லாம சும்மா உருவாக்கினானாமா?
குழந்தை பிறந்த உடனே அவங்க பக்கத்துல இருந்த ஆகப்பெரிய அதிசயத்தை நீங்க பாத்தீங்க. எந்த ஆகப்பெரிய அதிசயம்? வகுனன் அலா வகுன். ஒரு பாதிப்பு, அத வகுனன் அலா வகுனண்டா உங்களை பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக்கி தான் அல்லாஹ் உங்களை குழந்தை உண்டாக்கான். நாளைக்கு நீங்க சொல்லிடக்கூடாது நான் தான் பெத்தேன், நான் தான் உண்டாக்கினேன். உங்களால நடக்க முடியல. 25 வயசு புள்ள 50 வயசு மாறி நடந்தா, எல்லா தோற்றம் எல்லாம் மாறிட்டு அல்லாஹ் சொல்றான் வகுனன் அலா வகுன், ஒரு பலகீனத்தை தந்தோம்.